வாங்க இந்த மேகி வச்சு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பொடியாக வெள்ளைப்பூட நறுக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு சாப்பா. அப்புறம் 2 வரமிளகா எடுத்து அதையும் சைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோன்னே நம்ம அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே மேகியை தூக்கி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணால் அது இப்படி ஒட்டாமல் நல்லா வந்ததுக்கப்புறம் அது தண்ணியை ஊற்றிட்டு சில் வாட்டரில் கழுவிட்டோம்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் வெள்ளைப்பூடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காஞ்ச வரமிளகா மேகி மசாலாவெலாம் போட்டு நல்லா கிண்டிக்கணும். அப்புறம் நம்ம பச்சை மேகியை அதில் போட்டு பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி டேஸ்டியான மேகி பார்த்துக்கவே மாட்டீங்க. நம்ம தொட்டுக்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அது மேலே சிக்கன் பவுடர் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சீனியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டோம்னா நம்ம சூடான சுக்குமல்லி காஃபி ரெடிங்க. இந்த மாதிரி பதத்தில் வந்தோடனே 2த்தையும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மழைக்கு அதுக்கும் ஜம்முன்னு இருக்குங்க. மறக்காமல் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.